அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் குரு பகவான் திரும்புவதால் இப்பேற்பட்ட பல்வேறு விதமான மாறுதல்கள் நடைபெற போகின்றன. இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சனி பகவானும் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் ஏற்பட இருக்கிறது. இவற்றை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறந்த அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போறாருங்க. பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மீண்டும் கிடைக்க போகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். 9ல் குரு இருந்தால் எப்படி பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குரு வக்ர பயிற்சியின் காரணமாக செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 4 மாத காலங்களிலும் சனி பகவானும் மிக பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க மாட்டார். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அஷ்டம சனி காலகட்டம் முழுவதையுமே மிக சிறப்பாக எதிர்கொள்ளலாம். இப்படி குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது அனைத்து விதமான விஷயங்களிலும் முன்னேற்றம், வளர்ச்சி கிடைக்க போகிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். குரு பகவானுடைய இந்த அமைப்பின் காரணமாக நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கிறது. ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக அதிக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய முதன்மை ராசியாக கடகராசி தான் பார்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பும் ஓரளவிற்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் எளிதில் எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் பல்வேறு விதமான நன்மைகளை தரப்போகிறாருங்க. 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால், பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பல்வேறு விதமாக தடைகளை சந்தித்து வந்த குடும்ப ரீதியான பணிகள் மிக விரைவாக துல்லியமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு மிக அதீதமாக நல்ல பல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. குடும்ப ரீதியாக சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கலாம். சுப நிகழ்ச்சிகளில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத விதத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லதொரு முன்னேற்றத்தை அள்ளி தரப்போகிறாருங்க குரு பகவான். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே குடும்ப ரீதியாக அதிரடியான பல மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவானுடைய சுப பார்வை குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துகிறதுங்க. இப்படி குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதன் காரணமாக இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் 7ஆம் இடத்தில் அமரப்போகிறாருங்க இந்த காலகட்டத்தில். எனவே இந்த காலகட்டம் என்பது மிக அற்புதமான மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், உச்சபட்ச நன்மையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை குரு, சனி உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் போன்றவற்றில் இருந்து முழுமையாக வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக உத்தியோகத்தில் இருந்த சிரமங்கள் அனைத்தும் குறைகிறது. சனி பகவானும் வக்ரகதியில் திரும்புகிறார். அப்படி திரும்புவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக அலைச்சலோ சிரமமோ ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே உத்தியோக சௌகரியம் என்பது கிடைக்க போகிறதுங்க. புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு தான் முதன்மையாக கிடைக்க இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபம் பல மடங்கு அதிகரிப்பதை விட
சொந்த தொழில் புரிவது மற்றும் எதிர்பாராத பல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலாகவோ அல்லது தனிநபர் தொழிலாகவோ தொடங்கக்கூடிய யோகம் உருவாகி இருக்குங்க. தொழில்துறையில் கொடிகட்டி பறப்பதற்கான வாய்ப்பும், நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள், புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே மிக கனக்கச்சிதமாக அமைகிறது. எனவே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. புதிய தொழில் துவங்குவது, புதிதாக முதலீடு செய்வது, உற்பத்தி சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது போன்ற தயக்கம் வேண்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் தேவையில்லைங்க. புதிதாக பல விஷயங்கள்ல இந்த தருணத்தில் ஈடுபடலாம். நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த குருவும் சனியும் சாதகமாக இருக்கிறார். நிழல் கிரகங்களும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. கிரகநிலைகள் அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். சுக்கிரன் சாதகமாக தான் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லதொரு வளர்ச்சி, முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தற்போது பதவி மாறுதல் ஏற்பட்டாலும் அவை மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மக்களிடம் செல்வாக்கு, அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும், நீங்கள் நினைத்தபடியே அத்தனை வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு விதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான பல சம்பவங்கள் நடைபெற போகின்றன. பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி சார்ந்த சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றத்தை தரக்கூடிய நன்மைகரமாகவும் அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்ரகதியில் திரும்புவதால் மிக அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்துமே கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உருவாகி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் விலகுகிறது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே விவசாயத்துறை ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே எளிதாக கிடைக்க போகிறது. புதிய நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்றவையும் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்ற பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கும் அசூர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை குரு வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க. எனவே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும் என்பதை குரு, சனி உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த குரு பயிற்சியை மிக சிறந்த சாதகமான பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு.